பாஜகவுடனான கூட்டணி முறிவு குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி அமைத்த அதிமுக கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலில் கடும் பின்னடைவை சந்தித்தது. சிஏஏ உள்ளிட்ட மக்கள் விரோத சட்டங்களால் தமிழ்நாட்டில் பாஜக மீதான எதிர்ப்பு அலை அதிகரிக்க அக்கட்சியோடு கூட்டணி அமைத்திருந்த அதிமுக மீதான அதிருப்தியும் அதிகரித்தது. இந்த நிலையில் திடீரென பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக கடந்த ஆண்டு அதிமுக அறிவித்தது. பேரறிஞர் அண்ணா மற்றும் ஜெயலலிதா பற்றிய பாஜகவினரின் விமர்சனங்களே இதற்கு காரணம் என அதிமுகவினர் தெரிவித்தனர். ஆனால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வழக்கமான தனது பாணியில் உண்மையை அம்பலப்படுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்காததே கூட்டணி முறிவுக்கு காரணம் என கூறினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைதான் வருங்கால முதலமைச்சர் என பாஜகவினர் கூறி வந்ததாகவும், பழனிக்கு காவடி எடுப்போம், ஆனால் அண்ணாமலைக்கு காவடி தூக்க முடியாது எனவும் அவர் கடுமையாக விமர்சித்தார். அடுத்த முதலமைச்சராக வருவதற்கு தகுதி மாண்புமிகு எடப்பாடியாருக்கு உண்டு நாங்கள் சொல்றோம். ஆனா பிஜேபியில அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி, ஆனால் அடுத்த முதலமைச்சராக வருவதற்கு தகுதி அண்ணாமலை தான் அப்படின்னு கோஷம் கொடுத்தா நாங்க என்ன வேற கிடையாது அவங்க திருக்கிறோம். எல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து மறுபடியும் அண்ணாமலை காவடி தூக்குறதுக்கு, பழனிக்கு காவடி தூக்கலாம், எல்லாத்துக்கும் தூக்கலாம். அதை கண்டியுங்கள், எல்லாம் அப்படி பேசக்கூடாது, அது மாதிரி இருக்கக்கூடாது. எடப்பாடி முதலமைச்சராக வருவதற்கு ஒத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னா நான் பேசுறேன் போது அவர் கூட போறோம்லாம். வாழ்க அண்ணாமலை, அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை வருகன்னு சொன்னா நம்ம இடித்து வகைகளா என்று சொல்லித்தான் அதை சொல்ல வேண்டிய அமித்ஷா அவர்களிடம், கட்சியின் தலைவர் நட்டா அவர்களிடம் சொல்லி அன்போடு ஆனந்தமாக தைரியமாக வீரத்தின் விளைநிலமாக மாண்புமிகு எடப்பாடியார் வந்து அந்த அமித்ஷா ஆபீஸை வெளியே வந்த பிறகு அந்த நெருங்களை பார்த்து சொல்கிறார், எங்கள் கட்சி இனிமேல் பிஜேபி கூட ஒற்றுமில்லை, உறவுமில்லை இருந்தாங்க. ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது இட்லி சாப்பிட்டார் என பேட்டி அளித்த திண்டுக்கல் சீனிவாசன் பின்னாளில் அவையெல்லாம் போய் தம்மை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார். அதேபோல ஓபிஎஸ் இபிஎஸ் என பிளவுபட்டு கிடந்த அதிமுகவை இணைத்தது அமித்ஷா தான் எனவும் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசியபோது உண்மையை அம்பலப்படுத்தினார். இந்த வரிசையில் பேரறிஞர் அண்ணா ஜெயலலிதா பற்றி பாஜகவினர் விமர்சித்து பேசியதாலேயே கூட்டணியை முறித்ததாக அதிமுகவினர் கூறி வந்த நிலையில் தற்போது அவையும் பொய் என நிரூபித்து உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார் திண்டுக்கல் சீனிவாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.